ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் குக்கிங் ரெசிபீஸ். நாம இன்னைக்கு 1/2 kg மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேரினேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம் மூடி போட்டு. தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை 3 தடவை வாஷ் பண்ணிட்டு 20 நிமிஷத்துக்கு இதை தண்ணி ஊற்றி நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. வாங்க பிரியாணி தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். 50 ml போல் எண்ணெய், 50 ml போல் நெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 100 ml போல் எண்ணெயவே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்டாரு, 2 ஏலக்காய், 4 லவங்கம், 1 இன்ச் போல் பட்டை, அப்புறம் 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ 3 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதாவது 200 கிராம் இருக்கும். பிரியாணிக்கு எப்பவுமே வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வறுபடணும். அப்போ தான் பிரியாணி சீக்கிரமாக கெட்டு போகாது. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்து 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து மேரினேஷன்லேயும் சால்ட்டு போட்டிருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை வந்து வதக்கி விடணும். நான் இன்னொரு கையில் ஃபோனில் வீடியோ எடுக்கிறதுனால என்னால் வந்து ஃபுல்லாக வதக்க முடியல. வதக்கினா வந்து வீடியோ ரொம்ப ஷேக்கியாக தெரியும். இப்போது நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்க மட்டனை இதோட சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக விட்டுக்கலாம். அப்போ தான் அதில் இருக்க தண்ணிலாம் வெளியே வரும். அதுக்கப்புறமா 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். அதாவது நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நல்லா ஸ்லோ பண்ணிடணும் அடுப்பை. இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 25 நிமிஷத்துக்கு இந்த கறியை நல்லா வேக வச்சுக்கணும். 25 நிமிஷம் கழிச்சு இந்த மூடியை திறந்து பார்ப்போம். பாருங்கள் எப்படி கொதிக்குது. இப்போ கறி நல்லா வெந்திருக்கும். நம்ம சோக் பண்ணி வச்சுருக்க அரிசியை இதோட சேர்த்துக்கலாம். 2 கப் அரிசி 1 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம தம் போட போகிறோம். ரொம்பவே ஸ்லோ ஃப்ளேமில் மூடி போட்டு அது மேலே எதனா ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ்க்கு இது அப்படியே தம் ஆகட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு மூடியை திறந்து பார்ப்போம். பாருங்க, பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே இருக்க ரைஸ் வந்து பார்க்கறதுக்கு வேகாத மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு அடுத்த லேயர் ஃபுல்லாகவே வெந்திருக்கும். இது மேலே எடுக்கிறத அப்படியே நீங்கள் கரண்டியில் திருப்பி போட்டுக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப வந்து கிளறக்கூடாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.